வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு மிக முக்கியமான தகவல். ஒரு நெருக்கடியான நிலை, ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழ்கின்ற நேரம். அப்பொழுது சாதாரணமானவர்கள் செய்கின்ற செயலுக்கும் சத்தியத்தின் வழி நிற்கின்ற நல்லவர்களும் அணுகுகின்ற முறைகள் வேறு விதமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்விலே அதிர்ச்சிகரமான நிகழ்வு என்று சொன்னால், அக்டோபர் 10, 1972 கழகத்திலிருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீக்கப்பட்டார் என்ற செய்தி புரட்சித் தலைவருடைய காதுகளை எட்டுகிறது. செய்தித்தாள்களிலே அந்த செய்தி தமிழ்நாடே பரபரக்குது. புரட்சித் தலைவருடைய அபிமானிகளும் தொண்டர்களும் புரட்சித் தலைவர் மீது அளவற்ற பற்று கொண்ட ரசிக பெருமக்களும் கொந்தளிக்கிறார்கள், கோபப்படுகின்றார்கள். இப்படி ஒரு விபரீதம் நடந்துவிட்டதே என்று. ஆனால் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய காதுகளுக்கு இந்த தகவல் செல்கிறது, இதுபோன்று உங்களை திமுகவிலிருந்து விலக்கிவிட்டார்கள் என்று. புரட்சித் தலைவர் அப்படியா என்று கேட்டுக்கொண்டே ஃபோனை எடுத்தார், வீட்டுக்கு ஃபோனை செய்தார், பால் பாயாசம் வைக்க சொல்கிறார், அனைவருக்கும் பால் பாயாசத்தை வழங்குமாறு சொல்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நெருக்கடியான நிலை கண்டு நிலைகுலைந்து போகின்ற மக்கள் மத்தியில் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், எந்த நெருக்கடியும் சமாளிக்க நம்மால் முடியும் என்கின்ற அந்த மனோதைரியம், அதுதான் மக்கனச்செம்மலாக புரட்சி தலைவராக இன்றும் தமிழக மக்களின், ஏன் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் புரட்சி தலைவரின் புகழ் இன்றும் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சித் தலைவருடைய மனோதைரியம்தான் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.